ஃபார் எம்பிசி. ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் வந்து எப்படின்னா நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸ் கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் வைஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே வரலாம். 2013 2020 வரைக்கும் உள்ள கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பாலிட்டி பார்க்கலாம். பாலிட்டி ஒரு 15 டேஸ்க்குள்ளே நம்ம கவர் பண்ணிடலாம். அதனால் ஒரே சப்ஜெக்டாக கொண்டு போகாமல் இன்றைக்கி பாலிட்டி பார்த்தோன்னா நாளைக்கு சயின்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து வீடியோஸ் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ வந்து ஒரு 2 சப்ஜெக்ட் வந்து எடுக்கிறோம். ஒரு 1 மந்த்க்குள்ளே ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த 2 சப்ஜெக்ட் அப்படியே வந்து நம்ம ரன் பண்ணி கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து இப்போ ஒரு நமக்கு 175 கொஸ்டின்ஸில் ஜிஎஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த 175 கொஸ்டின்ஸில் நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் என்னென்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஒரு 60% வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை பார்க்கும்போது தான் ஸோ நம்ம வந்து எந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கணும், ஸோ எந்த மாதிரி நம்ம ஹிண்ட்ஸ் எடுக்கணும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அந்த மாதிரி வந்து நமக்கு தெரிய வரும். அதனால் ஃபர்ஸ்ட் வந்து அதை பார்த்து நம்ம வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஒரு 25 கொஸ்டின்ஸ் நான் இப்போ போடுறேன் அப்படின்னா முடிஞ்சு போனால் 20 மினிட்ஸ் ஆகும். அதுக்கு மேலே ஆகாது, இல்லை அதோட கம்மியாக தான் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு பிடிஎஃப் கேட்காதீங்க. பிடிஎஃப் கேட்டால் எனக்கு கொடுக்குறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து பிடிஎஃப் வாங்கி 10ஓட 11 இதுவும் சேர்ந்து இருக்கும், அவ்வளோதான். இதே நீங்கள் வீடியோ போட்டு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் கன்ஃபார்மாக அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். பாலிட்டியில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், which article of the Constitution makes provision for the appointment of a law officer, the Attorney General, by the President of India? எந்த அரசியல் சட்ட விதிப்படி மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்? ஸோ வந்து இப்போ மத்திய அரசோட தலைமை வழக்கறிஞர், அப்புறம் வந்து நமக்கு பெரிய பெரிய இடத்துல இருப்பாங்கள்ல, ஸோ சிஏஜி இந்த மாதிரி இவங்க எல்லாருமே யாரால அப்படின்னா நமக்கு பிரசிடென்ட்டால தான் வந்து நமக்கு வந்து நியமிக்கப்படுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாங்கல்ல, அதுக்கு என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கான்ஸ்டியூஷனில். ஆர்டிக்கல் 76. ஸோ ஆர்டிக்கல் 76 படி தான் என்ன பண்ணுறாங்க, மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாரு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்டிக்கல் 76. ஓகேவா? அண்ட் தென் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The Balwantrai Mehta Committee was appointed in. பல்வந்த்ராய் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. ஸோ வந்து நமக்கு ஒரு 3 குழு இருக்கும் இல்லையா, 4 குழு இருக்கும், எல்எம்சிமி குழு அந்த மாதிரியெல்லாம். ஸோ அதில் நமக்கு பல்வந்த்ராய் மேத்தா குழுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது எப்போ அமைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயர் கேட்டிருக்காங்க, 1956. ஓகேவா? ஸோ பல்வந்த்ராய் மேத்தா குழு என்னது 1956 வந்து நமக்கு வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்து, ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் an important contribution of. நீதி புனராய்வின் முக்கியத்துவத்தை நடைமுறைப்படுத்தியது யார், நாடு எது? ஸோ நமக்கு வந்து ரிட்ஸ் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆர்டிக்கல் 32 நினைக்கிறேன், நீதி புலனாய்வு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு படிச்சிருப்போம். நீதி புலனாய்வுனா என்ன அப்படின்னா நமக்கு எந்த ஒரு வழக்காக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்ம வந்து என்னென்னா அதுக்கு மேலே வந்து நம்ம கேஸ் போட்டு அதை பற்றி நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கேட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் எனக்கு இது செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் தான் நமக்கு என்னது நீதி புலனாய்வு அப்படிங்கிறது. ஸோ அது வந்து எந்த ஆண்டில் அந்த இதை வந்து ஃபஸ்ட்டு எந்த நாட்டில் கொண்டு வந்தாங்க, அதுலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, யூஎஸ்ஏ. ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து கொண்டு வந்தது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா யூஎஸ்ஏ. அடுத்து, who is selected as the 14th president of India? ஸோ இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இப்போ வந்து நமக்கு வந்து 10th புக்கில் அந்த 3 லெசனில் ஒரு லெசனில் என்னென்னா ஒரு டேபிள் காலம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் உள்ள சிஎம் யாரெல்லாம், இது வரைக்கும் உள்ள பிரசிடென்ட் யாரெல்லாம், பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம், கவர்னர் யாரெல்லாம், இந்த மாதிரி ஒரு 4 டேபிள் இருக்கும். இந்த 4 டேபிளையும் நீங்கள் வந்து என்னென்னா ஒரு ஷார்ட்கட்ஸ் வச்சோ இந்த மாதிரி எதில் வந்து மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஷார்ட்கட் வச்சு நான் போடுறேன் ஒரு வீடியோ. ஸோ அதை வந்து நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆர்டர் படியே கேட்க சான்சஸ் இருக்குது. ஒரு அசெண்டிங் ஆர்டரில் ஒரு 4 பேர் நேம் கொடுத்து ஃபர்ஸ்ட்லேருந்து யார் இருந்தால் அந்த மாதிரி கேட்க சான்ஸ் இருக்குது. இல்லைனா இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஷார்ட்கட் நோட்ஸ் ஆச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு கொஸ்டின் நமக்கு கன்ஃபார்மாக இருக்கும். ஓகேவா? ஹூ இஸ் செலக்டட் அஸ் த 14th president ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராம்நாத் கோவிந்த். ஸோ 14வது பிரசிடென்ட் வந்து இந்தியாவில் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராம்நாத் கோவிந்த். ஓகேவா? அடுத்து, மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ ஆர்டிக்கல் வச்சு மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். ஆர்டிக்கல் 370, ஆர்டிக்கல் 153, ஆர்டிக்கல் 163, ஆர்டிக்கல் 170. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் 370. ஆர்டிக்கல் 370 வந்து என்ன சொல்கிறாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ யூனியன் டெரிட்டரியை பற்றி இருக்கக்கூடியது ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் என்னது ஆர்டிக்கல் 370. ஓகேவா?
அடுத்து ஆர்டிக்கல் 153. ஆர்டிக்கல் 153 வந்து கவர்னரை பற்றினது. ஸோ ஆர்டிக்கல் 153 கவர்னர். ஓகேவா. ஆர்டிக்கல் 163. ஆர்டிக்கல் 163 சிஎம். ஸோ 153 வந்து கவர்னரு, 163 வந்து என்னது சிஎம். ஆர்டிக்கல் 170 வந்து என்னது சட்டப்பேரவை, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகேவா. சட்டப்பேரவை என்னது நமக்கு ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது. ஓகேவா. ஸோ சட்டப்பேரவை வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ ஆர்டிக்கல் 370 வந்து என்னது ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஆர்டிக்கல் 153 வந்து ஆளுநர். ஆர்டிக்கல் 163 வந்து முதலமைச்சர். ஆர்டிக்கல் 170 வந்து சட்டப்பேரவை, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகேவா. அண்ட் தென் 4th கொஸ்டின் போகலாம். ஸோ எனக்கு இதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷுவராக வந்து கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நான் போடுறேன். எனக்கு போடுறத பற்றி பிரச்சனையே இல்லை. பிகாஸ் நீங்கள் எல்லாருமே எப்படியும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக படிச்சுட்டு அதில் ஒரு ரிவைஸ்க்காக தான் நீங்கள் வந்து இதை பார்ப்பீங்க. அதனால் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சிருக்கும். நான் போட்டேன்னா இன்னும் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ உங்களுக்கு பார்க்க போர் எடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஷுவராக நான் போடுறேன். ஓகேவா. ஸோ தென் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which one of the following statement is correct with regard to the qualification of a Supreme Court judge? உச்சநீதிமன்ற நீதியாவதற்கான தகுதிகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? ஸோ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் பேர் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அதில் எதெல்லாம் கரெக்டாக எதெல்லாம் ராங் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா. He or she must be a citizen of India. அவன் அல்லது அவள் இந்திய நாட்டின் குடிமக்களாக இருக்க வேண்டும். அது கரெக்டு. ஓகேவா. அடுத்து he or she must have worked at least 5 years as an advocate in high court. அவன் அல்லது அவள் உயர் நீதிமன்றத்தின் குறைந்தது 5 வருடம் வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும். இல்லை, தப்பு. என்னென்னா 5 இயர்ஸ் வந்து என்னென்னா ஹைகோர்ட்டில் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா ஜட்ஜாக இருக்கணும்னு தான் சொல்லிப்பாங்களோ இல்லையா, அட்வொகேட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேவா. 5 or 10 years. அடுத்து he or she must have worked as advocate in முன்சிஃப் கோர்ட். அவன் அல்லது அவள் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றிருக்க வேண்டும். இதுவும் தப்பு. ஸோ ஜட்ஜாக தான் நமக்கு இருக்கணும், நாட் அட்வொகேட். ஓகே. அடுத்து வந்து he or she must have attained 64 years of age. அவன் அல்லது அவள் 65 வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். இதுவும் தப்பு. அவங்களுக்கு வந்து என்னென்னா 65 இயர்ஸ் வரைக்கும் அவங்களால அவங்களோட ஏஜ் லிமிட்டு தான் சொல்லியிருக்காங்க. என்னென்னா அது வரைக்கும் இது வரைக்கும் நம்ம வந்து இருந்துக்கலாம், இதுக்கப்புறம் நமக்கு வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிறதா சொல்லியிருப்பாங்களோ இல்லையா, அதுவும் தப்பு. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆன்சர். அவன் அல்லது அவள் இந்திய நாட்டின் குடிமக்களாக இருக்க வேண்டும். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The maximum permissible gap between 2 sessions of a parliament. நாடாளுமன்றத்தில் இரு கூட்டங்களுக்கு இடையில் இருக்கும் கால இடைவெளி. அதாவது என்ன அப்படின்னா நமக்கு வந்து பார்லிமெண்ட்டில் மொத்தம் 2 கூட்டம் தான் நடக்கும். அப்போது நம்ம 2 கூட்டங்க பட்சத்தில் ஒரு கூட்டத்துக்கும் இன்னொரு கூட்டத்துக்கும் உள்ள இடைவெளி எத்தனை மாதம் அப்படின்னு பார்த்தோன்னா 6 months. ஓகே. ஸோ 6 மாதங்கள். அடுத்து which of the following statements is correct? The President of India is the head of the state. குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவர் ஆவார். ஆல் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் தி யூனியன் ஆர் வெஸ்டட் பை தி பிரசிடென்ட். நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள் யாவும் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேவா. ஸோ குடியரசுத் தலைவர் தான் என்னது நாட்டோட தலைவர். என்னென்னா நிர்வாக அதிகாரங்கள் எல்லாமே குடியரசுத் தலைவர் தான் இருக்குது. ஸோ இவர் வந்து நிர்வாக தலைவர் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து குடியரசுத் தலைவர். அரசாங்கத்துக்கு தலைவர் அப்படிங்கும்போது தான் நமக்கு வந்து என்னென்னா பிரதம அமைச்சர் அந்த மாதிரி வருவாங்க. ஓகேவா. அடுத்து அசெஷன் ரீசன். ஸோ அப்போவே அசெஷன் ரீசன் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிறது நமக்கு ஆச்சரியம் இல்லை. ஃபர்ஸ்ட் அசெஷன் பார்க்கலாம். த வைஸ் பிரசிடென்ட் ப்ரிசைட்ஸ் ஓவர் த மீட்டிங் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். கூற்று. துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை ஏற்கிறார். துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை ஏற்கிறார். ஓகே. அடுத்து he is elected by the council of states. அவர் மாநிலங்கள் அவையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இல்லை, தப்பு. ஸோ நமக்கு வந்து என்னது ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் கரெக்டு. துணை குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களவை கூட்டங்களோட தலைமையாக இருக்கார். அது கரெக்டு. ஆனால் அவங்க வந்து என்னென்னா அவர் மாநிலங்கள் அவையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து தப்பு. ஓகேவா. ஸோ இது வந்து யார் பிரசிடெண்ட் தான் வந்து நமக்கு வந்து வைஸ் பிரசிடெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுவும் ராங். ஓகேவா. அடுத்து which act introduced dynasty at the center? எந்த சட்டம் மத்திய அரசாங்கத்தால் இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்தது? ஸோ இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்த ஆக்ட் வந்து எது அப்படின்னு பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான். ஸோ இந்திய அரசாங்க சட்டம் 1935 மூலமாக தான் நமக்கு வந்து என்னது இரட்டையாட்சி முறைங்கிறத கொண்டு வந்தாங்க. அடுத்து
ஹவ் மெனி மெம்பர்ஸ் ஆர் நாமினேட்டட் ஃபார் ராஜ்யசபா? ஸோ ராஜ்யசபாவுக்கு ஒதுக்கப்பட்ட பரிந்துரைப்படி உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 12 பேர். ஓகே, மொத்தம் 12 பேர். இதெல்லாமே நமக்கு வந்து 10th புக்கில் ஹைலைட் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. ஸோ புக்கில் உள்ள டூயினோ கொஸ்டின்ஸ் அண்ட் ஹைலைட் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுங்கள். ஸோ அதுலேருந்து தான் நமக்கு மேஜர் கொஸ்டின்ஸ் வரப்போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே கவர் பண்ணிக்கலாம். உள்ளே கூட ரொம்ப லைட்டாக ஒரு கிளான்ஸ் விட்டால் கூட போதும். ஓகேவா? அடுத்து, which divisions of the Constitution of India explains the right against exploitation? சுரண்டலுக்கு எதிரான உரிமையை கோரும் இந்திய அரசியலமைப்பு பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 23 to 25, சாரி 23 to 24. ஓகேவா? 24 தான் நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சுரண்டலுக்கு எதிரான உரிமையை கோரும் இந்திய அரசியலமைப்பின் பகுதியாகும். ஸோ பார்ட் சொல்லியிருக்காங்க. பார்ட் 23 24 தான் நமக்கு என்னது, ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகேவா? அடுத்து, the period during which the governor of state acts as the real head of the executive. ஒரு மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கும் காலம். ஸோ உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கும் காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் எமர்ஜென்சிஸ், அவசர நிலை காலங்களில். ஸோ வந்து சிஎம்மால் அந்த இதை வந்து ரவுண்ட் பண்ண முடியல, ஸ்டேட்டால் ரவுண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்னரை வச்சு ரன் பண்ண சொல்லுவாங்க. அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட், find out the wrongly matched from the following. Okay, first one, prohibition of discrimination on grounds of religion, race, caste, sex or place of birth. பாகுபாட்டை தடுக்கும் உரிமை ஆர்டிக்கல் 15, அது கரெக்ட். ஓகேவா? ஸோ பாதுகாப்பை தடுக்கும் உரிமை ஆர்டிக்கல் 15. ரைட் டு அசோசியேஷன், கூட்டம் கூட்டும் உரிமை ஆர்டிக்கல் 19. கூட்டம் கூட்டும் உரிமை ஆர்டிக்கல் 19. ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் ஆர்டிக்கல் 14 சொல்லியிருக்காங்க, தப்பு. ஆர்டிக்கல் 14 வந்து என்னது, அனைவருக்கும் சமம். அப்போது ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் தெரிவிங்க, அதோட ஆர்டிக்கல். அடுத்து ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ், அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஆர்டிக்கல் 32. ஓகேவா? இதை தான் நம்ம வந்து நீதி புலனாய்வுன்னு சொல்லுவோம். ஸோ ஓகேவா? இதில் வந்து நம்ம இந்த ஒரு மேட்ச்சில் நமக்கு மூணு ஹிண்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஒன்று, பாகுபாட்டை தடுக்கும் உரிமை ஆர்டிக்கல் 15. பாகுபாட்டை தடுக்கும் உரிமை ஆர்டிக்கல் 15. கூட்டம் கூட்டும் உரிமை ஆர்டிக்கல் 19. கூட்டம் கூட்டும் உரிமை ஆர்டிக்கல் 19. அரசியலமைப்பு மூலம் பரிகாரம் தேடும் உரிமை, அதாவது ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமடிஸ் ஆர்டிக்கல் 32. ஓகேவா? ஸோ இதெல்லாத்தையும் வச்சுக்கோங்க. அடுத்து, மேட்ச் தி ஃபாலோயிங் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 148. இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவர் ஆர்டிக்கல் 148. ஓகேவா? சிஏஜிக்கு வந்து என்னது, ஆர்டிக்கல் 148. அடுத்து, ஃபினான்ஸ் கமிஷன் என்னது, ஆர்டிக்கல் 280. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும். ஃபினான்ஸ் கமிஷன் என்னது, ஆர்டிக்கல் 280. நிதி ஆணையம் ஆர்டிக்கல் 280. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் வந்து ஆர்டிக்கல் 323A. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் வந்து ஆர்டிக்கல் 320A, அதாவது நிர்வாக தீர்ப்பாயம். ட்ரிபியூனல்ஸ்னால் தீர்ப்பாயம். நிர்வாக தீர்ப்பாயம் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 323A. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆர்டிக்கல் 315. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆர்டிக்கல் 315, அதாவது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து என்னது, ஆர்டிக்கல் 315. ஓகேவா? ஸோ வந்து சிஏஜி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 148. சிஏஜி ஆர்டிக்கல் 148. நிதி ஆணையம் ஆர்டிக்கல் 280. நிர்வாக தீர்ப்பாயம், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸுங்கிறது ஆர்டிக்கல் 323A. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் யூபிஎஸ்சி சர்வீஸ்க்கு வந்து என்னென்னா ஆர்டிக்கல் 315. ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட், the separate communal electorates was introduced in India for the first time under the Act of. இந்தியாவின் முதலில் இனவாரியாக தனிப்பிரதேசத்தை அறிமுகப்படுத்திய சட்டம் எது அப்படின்னு பார்த்தோன்னா 1909 கொண்டு வந்தது தான். ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1909 தான் என்னென்னா இனவாரியாக வந்து தனிப்பிரதேசத்தை கொடுத்து அறிமுகப்படுத்திய சட்டம் வந்து இதுதான். ஓகேவா? அடுத்து, the body that elects the Indian president is electoral college. இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் அமைப்பு எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் குழு. இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் அமைப்பு வந்து என்னது, தேர்தல் குழு. யார் அப்படின்னு பார்த்தோன்னா எலக்டோரல் காலேஜ் தான். ஓகேவா? அடுத்து, which is wrong statement about rule of law. which is wrong statement about rule of law. கீழ்கண்டவற்றுள் சட்டத்தின் ஆட்சி பற்றிய தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆஃபீஸர்ஸ், அதிகாரிக்கு சிறப்பு தகுதி. ஸோ அதிகாரிக்கெலாம் வந்து சிறப்பு தகுதி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அது தப்பு. ஓகேவா? நமக்கு ரைட் ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சட்டத்தின் முன் அனைவரும் இதுதான் நம்ம வந்து ஆர்டிக்கல்
14 சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். சட்டம் எழுச்சி, சட்டம் மேன்மையானது. இதெல்லாம் தான் நமக்கு வந்து ஒரு சட்டத்தோட ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு சரியான தகுதி, ஒரு ஆட்சி எப்படி நடக்குங்கிறது. ஸோ அதிகாரிகளுக்கு வந்து சிறப்பு தகுதி அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் தென் அடுத்து போகலாம். Which one of the following feature is not in a parliamentary system? கீழ்கண்டவற்றில் பாராளுமன்ற முறையில் இல்லாத எது? மெஜாரிட்டி பார்ட்டியில், லீடர்ஷிப் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், டிசல்யூஷன் ஆஃப் லோவர் ஹவுஸ், சிங்கிள் எக்ஸிக்யூட்டிவ். பெரும்பான்மை கொண்ட கட்சியின் ஆட்சி, பிரதமரின் தலைமை, கீழவையை கலைக்கும் அதிகாரம், ஒற்றை தலைமை. ஸோ ஒற்றை தலைமுறைங்கிறது நமக்கு ஒன்று கிடையவே கிடையாது. ஓகேவா? ஸோ பார்லிமெண்ட்ரி சிஸ்டமில் நமக்கு சிங்கிள் எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம்ங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஓகே, அடுத்து டாக்டர் பிவி ராஜமன்னார் கமிட்டி. ஸோ இது ஆல்ரெடி நமக்கு 2வது கமிட்டி வந்துட்டு. ஸோ கமிட்டிஸில் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இயர், அது யார் லீட் பண்ணி கொண்டு போகிறாங்க, அதுக்கு கீழே எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, அந்த கமிட்டியோட பர்பஸ் என்ன, ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்து வச்சுருக்காங்க. ஓகேவா? டாக்டர் பிவி ராஜமன்னா கமிட்டி வாஸ் செட் அப் இன் 1969. ஸோ 1969ல் பிவி ராஜமன்னார் கமிட்டி வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்க்குறோம். டு ரிவ்யூ தி சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், மத்திய மாநில உறவுகளை ஆய்வதற்காக கொண்டு வந்த கமிட்டி தான் இது. ஓகேவா? ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி சென்டர் அண்ட் ஸ்டேட், அதுக்காக நம்ம வந்து கொண்டு வந்த கமிட்டி தான் இது. டாக்டர் பிவி ராஜமன்னா கமிட்டி எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1969. ஓகேவா? அண்ட் தென் when was the Indian Independence Act passed by the British Parliament? ஸோ பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா July 18, 1947. ஓகேவா? ஸோ பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டதுன்னா July 18, 1947. ஸோ இது வந்து இது வரைக்கும் ரீசெண்டாக எப்போவுமே கேட்காத கொஸ்டின்ஸ் இது கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு இது கொஸ்டினை பார்க்கும்போது. July 18, 1947 தான். ஓகேவா? ஸோ July 18, 1947 தான் என்னென்னா பிரிட்டன் பாராளுமன்றத்தில் தான் நம்மளோட இந்திய சுதந்திர சட்டத்தை வந்து ஏற்றப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து சுதந்திரம் வழங்கப்பட்டதாக நமக்கு வந்து அறிவிச்சாங்க. அதான் August 15. ஓகேவா? அடுத்து Article 51A of the Indian Constitution deals. Article 51A of the Indian Constitution deals. இந்திய அரசியலமைப்பு விதி 51A எதை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அடிப்படை கடமைகள். ஸோ அடிப்படை கடமைகளை பற்றி தான் என்னென்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து சொல்கிறாங்க. அது வரைக்கும் உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்கும். ஸோ 51 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்கும். 51Aங்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள், பார்ட் 4ல் இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட், which article of the Indian Constitution granted powers to the President of India to nominate 2 members from Anglo-Indian community to Lok Sabha? ஸோ லோக் சபாக்கு வந்து யார் சொல்கிறது, எப்படி சொல்கிறது, கலை இதில் இருந்து இருப்பாங்கள்ல, ஸோ அதுலேருந்து கொஞ்சம் பேர் எடிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலோ இண்டியன்ஸ்லேருந்து 2 பேர் எடிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அப்புறம் வந்து அது போக தான் நமக்கு வந்து என்னது ஸ்ட்ரைட்டாக மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்பிஸ்லேருந்து இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆங்கிலோ இண்டியன்ஸில் வந்து 2 பேரை வந்து பிரசிடென்ட் வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா Article 331. ஓகேவா? ஸோ Article 331 மூலமாக தான் லோக்சபாவுக்கு ஆங்கிலோ இண்டியன்லேருந்து 2 பேர் எடுக்கிறாங்க. ஓகேவா? The concept of judicial review was borrowed from. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் நீதி புலனாய்வு அப்படிங்கிறது எங்கே வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தோம், USA. ஓகேவா? அடுத்து, how many members were nominated by the British in the cabinet mission in 1946? 1946 ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ஸோ அமைச்சரவை தூதுக்குழுவில் மொத்தம் எத்தனை உறுப்பினர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படி பார்த்தோன்னா 3 உறுப்பினர்கள். ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோவில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு 1 or 2 டைம்ஸ் நீங்கள் வந்து கேட்டு ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி சும்மா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ எங்கேருந்து கொண்டு வந்தாங்க, USA. அவ்வளோதான். அப்போ வந்து கேபினட் மிஷன் எப்போ கொண்டு வந்தாங்க, 1946 அமைச்சாங்க. அதில் எத்தனை மெம்பர்ஸ், 3 மெம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹைஃபன் போட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு 20 கொஷின்ஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து பின்னாடி ஒரு பெரிய பேக்கேஜாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கவர் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவே நான் இன்றைக்கி வந்து அடுத்து சயின்ஸும் நான் கொடுக்க பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு ஒரு மாடல் தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா அடுத்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். நாளையிலேருந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் தான் இருக்கும். ஸோ நாளைக்கு பாலிட்டி, அப்படின்னா நாளைக்கு சயின்ஸ், அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.